கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்தில உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹalleluya. Glory to God. நம்ம இப்ப ஒரு நிமிஷம் கர்த்தருடைய வசனங்களை கேட்கணும். அதற்கு நம்மளுடைய இருதயம் ஆயத்தமாகணும். அதற்காக நம்ம தேவ சமூகத்தில் நம்ம ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். Thank you, Lord. Hallelujah. 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 Glory to God. Amen. Hallelujah. 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 Thank you, Lord. Amen. நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே, அவைகள் தீமைக்கல்ல என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. Praise the Lord. Hallelujah. Jesus. Glory, 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 glory. Amen. Hallelujah. Stodram, 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 stodram. Thank you, Jesus. Glory, 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 glory. ரத்தம் ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். உரபாலா ரிபாபா ஷபரிபா கரபாலா. Glory, 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 glory. Hallelujah, hallelujah. தேவ பிரசன்னத்தை இந்த வேளையில நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை இந்த வேளையில தாழ்த்துகிறோம். ஹalleluya. கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் நடுவில கடந்து வரணுமே அப்பா. நாங்கள் அதை உணர்ந்து கொள்ளணுமே கர்த்தாவே. ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனுடைய மெல்லிய சத்தம் எங்களுக்கு கேட்கணுமே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ, கர்த்தருடைய கரம் எங்களை தொடணுமே அப்பா. ஹalleluya. Glory, 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 glory. Thank you, Jesus. நாங்கள் ஒருவேளை விழுந்து போய் இருந்தால் இந்த வேளையில கர்த்தருடைய கரம் எங்களுக்கு நீட்டப்பட்டிருக்கணுமே அப்பா. ஹalleluya. Jesus. Glory, 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 glory. Hallelujah. Glory, 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 glory. Amen, amen, amen. Praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Thank you, Lord, thank you, Lord, thank you, Lord, thank you, Lord. இயேசுவே, இந்த வேளையில அப்பா எங்களை தாழ்த்துகிறோம். ஹalleluya. எங்க மேல உம்முடைய கரம் வைக்கப்படணும் ஆண்டவரே. இந்த இயேசுவே, இந்த வேளையில ஹalleluya. Glory, glory, glory. உம்முடைய கரம் எங்கள் மேல கடந்து வரணும். உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைக்கணும். ஆண்டவரே, உம்முடைய பாதத்தின் அருகே எங்களுக்கு ஒரு இடம் அவகாசமாய் இருக்கணுமே அப்பா. உம்முடைய தோள்களில் சாய்ந்து கொள்ளணும். இயேசுவே, உம்முடைய ஆடையின் தொங்கலின் ஓரத்தை ஆகிலும் தொடணும். பரிசுத்தாவியானவர் இந்த வேளையில எங்களை அப்படியாய் நடத்தி அருளும். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பயபக்தியாய் நாங்கள் காணப்படணும். எங்களுடைய எல்லா வேறு காரியங்களை, வேறு நினைவுகள், யோசனைகள், அலுவல்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி இந்த சமயத்தை சரியாய் அபியாசப்படுத்திக் கொள்ளணும். இருதயத்தை ஒருமுகப்படுத்துகிற பரிசுத்தாவியானவர் இந்த வேளையில எங்களுக்குள் பலமாய் கிரியை நடப்பித்து கர்த்தருடைய வசனங்களுக்கு செவிசாய்க்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தர் எங்களோடு பேசுவீராக ராஜா, தயவாய் பேசுவீராக. Glory, 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 glory. Thank you, Lord. Hallelujah. Glory, 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 glory. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Glory to God. Amen, amen, amen. Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வேளையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. Amen. Thank you, Lord. Thank you, Lord. Amen. Amen. Praise the Lord. Praise the Lord. Thank you, Jesus. Amen. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த பாடலை கூட நம்ம சேர்ந்து பாடலாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம்
துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். ஹல்லேலூயா. இது ஏதோ நமக்கு நாமே பாடிக்கொள்ளுகிற பாடல் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. இது வேத வசனத்தின்படி இருக்கிற வரிகள் தான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இடைபடுகிற கர்த்தருடைய வசனங்கள் தான். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனாலே நமக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தோடு நம்ம இந்த பாடலை பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாடலுக்கு சாட்சி என்று சொல்லுவார்கள், ஆனால் கர்த்தருடைய நாமத்துக்கு தான் சாட்சி. இந்த பாடலை நம்ம பாடி அநேகருடைய இருதயங்கள் தேற்றப்பட்டதையும் குணமாக்கப்பட்டதையும் பெரிய ஜெயங்கள் கடந்து வந்ததையும் துக்கங்கள் மாறினதையும் குறித்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நான் அவைக்குரிய வாழ்க்கையில கடந்து வருவதற்கு முன்னமாகவே கூட இந்த பாடல்களை அதிகமாய் கேட்டு வளர்ந்திருக்கிறேன். அந்த நாட்கள்லேயே நிறைய பேர் சிறு வயதிலேயே கூட இந்த பாடல் என்னை தேற்றி இருக்கிறதை நானே சாட்சியாய் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. பாடலுக்கு ஒரு மகிமை கிடையாது, ஆனால் பாடலின் வரிகள் கர்த்தருடைய வசனங்களாய் இருக்கிறபடினால அது கர்த்தருடைய ஒரு அழைப்போடு இருக்கிற அல்லது ஒரு அபிஷேகத்தோடு ஒரு கிருபை பொருந்தின அப்படி ஒரு தயவாய் கர்த்தர் இந்த வசனங்களை நமக்கு பாடல் மூலமாய் நமக்கு நினைவுபடுத்துகிறார். நம்ம இந்த வேளையில உற்சாகமாய் கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி நம்ம பாடுவோம். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், கர்த்தர் புதியன செய்திடுவார். இன்றே நீ காண்பாய், இன்றே நீ உணர்வாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். எஸ் ஜீசஸ். நொறுங்கொண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்கொண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார். கண்ணீர் துடைக்கின்றார், நம் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம்.
நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு. நேசர் வருகையில் தந்திடுவார், நம் நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எஸ் ஜீசஸ், ஆமென். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். எங்கள் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. Praise the Lord. Glory to Jesus. Amen. Hallelujah. Praise the Lord. இன்று நம்ம காண இருக்கிற வசனங்களுக்கு நேராய் நம்ம வேதத்தை திருப்பிக் கொள்வோம். Hallelujah. Glory to God. Hallelujah. Praise the Lord. Amen. நமக்கு தெரியும், இந்த வாரம் அல்லது உலகம் முழுவதும் இந்த வாரத்தில் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை அங்காங்கே இருக்கிற தேவ பிள்ளைகள், விசுவாசிகள், இன்னும் பாரம்பரிய சபையில் இருக்கிறவர்கள் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை அவர்கள் எண்ணி தியானிக்கிற ஒரு நாட்களாய், சமயங்களாய் இது இருக்கிறது. இந்த நாட்கள் தான் என்று அல்ல, எல்லா நாட்களிலேயும் நம்ம இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை நம்ம நினைக்கிறோம், நம்ம நினைவு கூறுகிறோம். ஆனாலும் மீதி அநேக தேவ பிள்ளைகளும் இந்த நாட்களிலே அதை ஒரு பிரத்யேகமாக அதை கொண்டு இந்த சமயங்களை ஒதுக்கி அநேகர் உபவாசிக்கிறார்கள், கேள்விப்படுகிறோம். அநேகர் தொடர் ஜெபங்களில் ஈடுபடுகிறார்கள், கேள்விப்படுகிறோம். இப்படியெல்லாம் அவர்களோடு சேர்ந்து நாமும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணம், அவருடைய நமக்காய் அவர் சிந்தின இரத்தம், நம்முடைய பாவங்களை அவர் தம்மேல் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை அவர் சுமந்தார், நம்முடைய மீறுதல்கள் அக்கிரமங்கள் நிமித்தமாக அவர் காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, நமக்காய் பாவ பலியானார், ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சிலுவையிலே அறையப்பட்டவராய் ஒரு இரத்தம் சிந்தி ஒரு அலங்கோலமான ஒரு காட்சி கொல்கதாவிலே, கல்வாரியிலே அரங்கேறியது. ஆமென். அந்த காட்சியை பார்க்கிற அந்த காட்சி இன்றைக்கும் மனிதர்களுடைய தரிசனத்திலிருந்து மறையாமல் இருக்கிறதான ஒரு காட்சி. ரட்சிக்கப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு அந்த காட்சி தரிசனமாய் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. நான் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிப்புக்குள்ளே வருகிற போது ஒரு ராத்திரியில அந்த காட்சி மிகவும் என் இருதயத்தை அது நொறுக்கி கர்த்தருக்குள்ளே என்னை அது இணைத்து கொண்டு வந்ததை நான் இன்றைக்கும் நினைவு கூறுகிறேன். கர்த்தருடைய கிருபைகளுக்காய் அவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த அலங்கோலமான ஆட்டுக்குட்டியானவர் சிலுவையிலே அறையப்பட்டு இரத்தம் சிந்தின அந்த காட்சி கல்வாரியில, ஹல்லேலூயா, ஒரு 100க்கு அதிபதி சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்த்த உடனே அவன் சொன்னான், இவர் நிச்சயமாகவே தேவனுடைய குமாரன் என்று. ஹல்லேலூயா. தேவனுடைய குமாரன் நமக்காய் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Glory to Jesus. Amen. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. Praise the Lord. ஒவ்வொருவரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நன்றி செலுத்துவோம். ஆமென். அவர் சிந்தின இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவுகிறது, நம்மை ரட்சிக்கிறது, நம்மை விடுதலையாக்குகிறது, நம்மை நம்முடைய நோய்களிலிருந்து எல்லாம் கூட அது சுகமாக்குகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
Glory to Jesus. Amen. Hallelujah. ஆபேலின் ரத்தம் முறையிட்டதை பார்க்கிலும் அதிகமாய் நமக்காய் பரிந்து பேசுகிற ஒரு ரத்தம், நமக்காய் முறையிடுகிற ஒரு ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். Hallelujah. Glory to God. பாவ கரைப்பட்ட இந்த பூமியில தூய்மையான பரிசுத்தமான ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. Amen. Hallelujah. அது இந்த நாட்களிலேயும் இன்னும் அநேகர் ரட்சிக்கப்படவும், ரட்சிக்கப்பட்டவர்கள் பூரண சுகமடையவும், ஹalleluya, கர்த்தருக்குள் பலப்படவும் அந்த இரத்தம் அவகாசமாய் இந்த நாட்களிலேயும் பூமியில இருக்கிறது. அந்த இரத்தம் இன்றைக்கும் பூமியை விட்டு நீக்கப்படவில்லை. ஹalleluya, glory to God. இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தம் இன்றைக்கும் நம்முடைய இருதயத்தை கழுவ வல்லமையுள்ளதா இருக்கிறது. ஹalleluya, glory. சங்கீதக்காரன் சொல்லுகிற போது, ஈசோப்பினால் என்னை கழுவி அருளும், இரத்தாம்பரம் போல, இரத்தாம்பர சிவப்பை போல இருக்கிற என்னுடைய பாவ கரைகள் அது வெண்மையான பஞ்சை போல, உறைந்த பனியை போல அது மாறும் என்று சொல்லுகிறான். Hallelujah. Glory to God. Amen. Thank you Jesus. Glory to God. Amen. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு ஜெயம் கொடுக்கிறதா இருக்கிறது. Hallelujah. Glory to God. Amen. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Thank you Jesus. Amen. Hallelujah. வாதை நம் கூடாரத்தை அணுகாதபடி நம்முடைய கூடார வாசல்களிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. Amen. Hallelujah. நம்முடைய நிலைக்கால்களிலே, வாசற்கால்களிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. Amen. Hallelujah. நம்மேல இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பூசப்பட்டு ஒரு முத்திரையா இருக்கிறது. Hallelujah. சத்துரு நம் அருகிலே வரக்கூடாதபடி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு பாதுகாப்பாய், அரணாய், வல்லமையாய் இருக்கிறது. Hallelujah. Glory to God. Amen. Praise the Lord. Hallelujah. எந்த அசுசிகளும் நம்மை நெருங்காதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு அவகாசமாய் இருக்கிறது. Hallelujah. இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தம் நமக்கு, அது ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்திற்கு அது இருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு கல்வாரியில, ஹalleluya, பலியான இயேசு கிறிஸ்துவின் அந்த கோர காட்சி, ஹalleluya, நம் மனதிலே பதிவிக்கப்பட்டவர்களாய் தேவ பிள்ளைகள் நாம் காணப்பட வேண்டும். ஆமென். ஏதோ துக்கமுகமாய் திரிய வேண்டும் என்பதற்காக அல்ல, நமக்கு நிச்சயமாகவே ஒரு ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார் என்ற நம்பிக்கையின் ஒரு மகிழ்ச்சியின் முகத்தோட நாம் காணப்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இப்படிப்பட்ட பெரிய ரட்சிப்பை அவர் நமக்கு செய்திருக்கிறார். Hallelujah. Glory to God. Amen. Hallelujah. இன்றைக்கும் நம்முடைய சுகவீனங்களிலே இருந்து நம்மை விடுதலை செய்கிறது அவருடைய இரத்தம். Hallelujah. Glory to God. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Praise the Lord. Hallelujah. ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். நாம் இன்றைக்கு காண இருக்கிற வசனங்களுக்கு நேராய் நம்ம கடந்து வருவோம். ஓசியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். ஹோசியா 14th chapter. ஹோசியா 14ஆம் அதிகாரம். ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே நம்ம வேத வசனங்களை கவனிப்போம். நல்ல உற்சாக பலிகளை கர்த்தருக்கு நம்ம செலுத்துவோம். கர்த்தர் நமக்காக ஜீவ பலியாக, அல்லது சிலுவையிலே நமக்காய் அவர் மரித்து நமக்கு பலியானார். ஹalleluya. ஆமென். நமக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நம்ம ஸ்தோத்திர பலிகளை, நம்ம துதி பலிகளை. ஹalleluya. அவருக்கு நம்ம ஏறெடுப்போம். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya சொல்லிக்கிட்டே தான் நம்ம வசனங்களை கவனிக்கணும். ஏன்னா அல்லேலூயா சொல்ல சொல்ல, ஸ்தோத்திரத்தை சொல்ல சொல்ல கர்த்தருடைய வசனங்கள் நம்மோடு அதிகமாய் நெருக்கமாய் வரும். அல்லேலூயா. Glory to God. ஏன்னா ஸ்தோத்திரம் என்பது ஒரு சேனல். ஆமென். அதன் மூலமாக நமக்கு, அல்லது அல்லேலூயா என்பது ஒரு கோஷம் மாத்திரம் அல்ல, அதை நம்ம ஒரு ஆவியில நம்ம எப்போதும் கொஞ்சம் அனலாய் வைத்துக்கொள்ள அது உதவும். நம்ம கர்த்தரை புகழ கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு இன்னும் நெருக்கமாய் வரும். ஒரு 50 மீட்டர் தள்ளி வந்துட்டு போறதுக்கும் 5 அடிக்குள்ள வந்துட்டு போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு காற்று புயல் மண்டலம் அப்படியே கரையோரத்துல போகிறதுக்கும் அந்த பட்டணத்துக்குள்ள வந்துட்டு போறதுக்கும் மறுநாள் காலையில, அந்த காலத்துல எல்லாம் நியூஸ் பேப்பர் பார்த்தா நமக்கு தெரியும், அவ்வளவு வித்தியாசம் இருக்கும். அல்லேலூயா.
இப்ப மீடியாலலாம் போடுறாங்க. இருந்தாலும் சிறு வயதுல அந்த நினைவுகள் பதியப்பட்டு இருக்கு இல்லையா? அதனால அத சொல்றேன். ஹல்லேலூயா! அப்ப அதுபோல கர்த்தருடைய வார்த்தை கரையோரமா வந்துட்டு போறதுக்கும், நமக்குள்ள வந்து பலத்த கிரியைகளை செய்துவிட்டு போகிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஹல்லேலூயா! இந்த நாளிலே நமக்கு நெருக்கமாய் கர்த்தர் பேசுறார். ஆமென். ஒரு ஒப்பு கொடுத்த ஒரு பயபக்தியின் இருதயத்தோட கர்த்தரிடத்துல காணப்படுவோம். ஆமென். ஹல்லேலூயா! ஸ்தோத்திரத்தோட நம்ம காணப்படுவோம். நம்ம பெரும்பாலான சமயங்களிலே வேற வேற காரியங்களில தான் நம்ம இருக்கிறோம். இந்த சமயத்தை நம்ம சரியாய் உபயோகித்துக் கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஓசியா தீர்க்கதரிசி 14ல 14th சாப்டர்ல 4th verse 4வது வசனத்தை நாம வாசிக்கலாம். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. Thank you Jesus. Glory to God. Amen. நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். கர்த்தர் எவ்வளோ காரியங்களை தேவ ஜனத்தோடு அவர் பேசுவார், பட்சமாய் அவர் பேசுவார். ஆமென். ஹalleluya. எருசலேம் என்பது என்னது? வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எருசலேமில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள், அங்கே உங்களுடைய இருதயம் தேற்றப்படும். ஆமென். ஹalleluya. ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லுகிறார். அப்ப எருசலேம் தேவ சபையா இருக்கிறது. தேவ சபையில கர்த்தருடைய தேற்றுதலின் வார்த்தைகள் அல்லது நமக்கு பட்சமாய் பேசுகிற தேவ வார்த்தைகள் நமக்கு கடந்து வரும். ஆமென். ஹல்லேலூயா. போதக சிக்ஷைகளும் கடந்து வரும். அதோடு சேர்ந்து கூட கர்த்தர் நமக்கு ஆதரவாய், கர்த்தர் நம்மோடு இருப்பாரேயானால் நமக்கு நம்மை விரோதிப்பவர்கள் யார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இப்ப கர்த்தர் நமக்கு பட்சமாய் அவர் பேசுகிறார். சர்வத்தையும் சிருஷ்டித்து படைத்த தேவன் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மோடு அவர் எப்படி சொல்லுகிறார்? நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. 3 காரியங்கள் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் எப்படிப்பட்டவைகளா இருக்கு? சீர்கேடான வழிகளா இருக்கு. நேர்த்தியான வழிகள் கிடையாது. சீர்கேட்டான குணங்களும், சீர்கேடான எண்ணங்களும், சீர்கேடான சுபாவங்களும் உள்ளதான ஒரு ஆள் தான் யாரு? மனுஷன். அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு இருக்கிற கசப்புகள், கோபங்கள், அசுசியான எண்ணங்கள், அருவருக்கத்தக்க யோசனைகள், இப்படிப்பட்டவன் தான் மனுஷன். இதனுடைய மொத்த பண்டில் தான் மனுஷன். அவனுடைய வழிகளும் கூட எப்படி இருக்கு? ஞானம் இல்லாதவைகளா இருக்கு, புத்தி இல்லாத வழிகள். எது அவனுக்கு பிரயோஜனம் இல்லையோ அப்படிப்பட்டதுதான் அவனுடைய வழிகள். ஆமென். அப்ப மனிதனுடைய வழிகள் சீர்கேடான ஒரு தன்மை உள்ளதா இருக்கு. ஆனாலும் இந்த இடத்துல விசேஷமாய் தேவ பிள்ளைகளிடத்திலேயே கர்த்தர் பேசுகிற வார்த்தைகள் இந்த வார்த்தைகள். ஹல்லேலூயா. பொதுவான மனிதர்கள் இந்த பூமியில அப்படி இருக்கிறார்கள் என்று நம்ம சொல்லிவிட்டு போகிறது ஒரு பக்கம். ஆனால் நம்மையே நாம் நிதானித்து பார்க்கிறது இன்னொன்று. ஹல்லேலூயா. சீர்கேட்டான ஒரு குணம் நமக்கு இருக்கு. சரியாய் நம்ம நடந்து கொள்வது. தனியா விட்டா எல்லா மனுஷனும் நல்ல மனுஷன் மாதிரி தான் இருப்பான். ஆனா ஒரு 2 பேரோட, ஒரு 3 பேரோட அவன் இணைந்து ஜீவிக்கிறப்ப, அவன் இணைந்து பிரயாணம் பண்ணுகிறப்ப தான் தெரியும் அவனுக்குள்ள எப்படியெல்லாம் எண்ணம் ஓட்டங்கள் இருக்கு என்று. அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக எல்லா எண்ணங்களும், இருதயத்தின் நினைவுகளும், யோசனைகளும் அவருக்கு முன்பாக எல்லாம் தெரியுது. மனிதன் எவ்வளவு மாய்மாலம் உள்ள ஒரு மனுஷன், எவ்வளவு ஒரு பொய்யனா இருக்கிறான், எல்லாம் கர்த்தருக்கு தெரியுது. ஆமென். அப்படி கர்த்தருடைய பார்வையில அவருக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம்? ஒருவனும் நீதிமான் அல்ல. நமக்கு இருக்கிற நீதின்னு நம்ம நினைத்து வைத்திருக்கிறவைகள் கூட எப்படி இருக்கு? அழுக்கு கந்தைகள் என்று வேதம் சொல்லுகிறது.
ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு சில சமயங்களில் அதை உணராமல் இருக்கிறோம், சில சமயங்களில் அதை உணர்கிறோம். எங்கேயாவது ஒரு கிளாஷ் ஏற்படும் போது நம்ம உணர்வோம். எங்கேயும் அப்படி இல்லைன்னா நமக்கு உணர்வுகள் அப்படி வராது. ஆமென். நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் தான் நாம. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். ஹalleluya, praise the lord, hallelujah, praise you jesus. பழைய ஏற்பாட்டு காலங்களில் இது எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு இந்த குணமாகுதல் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பலனா இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஐசையா 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய சீர்கேடுகள் எப்படி குணமாக்கப்படுகிறது? அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளுடைய சீர்கேடுகள் சரீரத்துல இருக்கும், நம்மளுடைய எண்ணங்களில, குணத்தில, மனதில இருக்கும், நம்மளுடைய நடந்து கொள்ளுகிற வழிகளில, பாதைகளில இருக்கும். இப்படி நம்மளுடைய சுபாவங்களில இருக்கும், நம்மளுடைய பாரம்பரிய கட்டுகளிலே அது வெளிப்படும். இப்படியெல்லாம் நம்முடைய சீர்கேடுகள் இருக்கும். சரீர பிரகாரமாகவும் நமக்கு பல பலவீனங்கள், சுகவீனங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் சரீர பிரகாரமோ, உள்ளத்தின் பிரகாரமோ, வாழ்க்கையின் பிரகாரமோ எதுல இருந்தாலும் சரி, அதுல அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். அப்ப பழைய ஏற்பாட்டு காலங்களிலே கர்த்தர் சொன்ன வார்த்தை, நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் என்றார். எப்படி குணமாக்குறாரு? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட போது அவரு அறையப்பட்ட அந்த தழும்புகள், தோமா அவன் வரான், வந்து இயேசுவின் தழும்புகளை தொட்டு பார்த்து அவன் விசுவாசிக்கிறான். இவர் யார் தான்? உண்மையிலேயே தேவகுமாரன் தான், இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. அவன் உணர்ந்து கொள்கிறான் தொட்டு பார்த்து. மற்ற சீஷர்கள் கண்களாலே பார்த்து அவர்கள் உணர்ந்து கொள்ளுகிறார்கள். அப்படி அதுக்கு அப்புறம் தான் அவர்கள் போகிற இடம் எல்லாம் பரிசுத்த பிள்ளையாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதம் நடக்கணும்னா நடக்குது. வியாதிகள் சுகமடையணும்னா சுகமடைகிறான். எப்படி இந்த குணமாக்குகிற காரியம், கிரியைகள் வெளிப்பட தொடங்குகிறது? சீர்கேடுகள் எப்படி சீர்கேட்டில இருந்து ஒரு மனுஷன் எப்படி குணமடைகிறான்? இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளாலே குணமாகிறான். அல்லேலூயா, glory to Jesus. எவ்வளவு சீர்கேடான காரியங்கள்! மனுஷன் தன்னை சிருஷ்டித்து படைத்த தேவனை நினையாமல் இருக்கிறதே ஒரு சீர்கேடு தான். அல்லேலூயா. சரி, தனக்கு ஜீவன் தந்தவரை நினையாமல் இருக்கிறது ஒரு பக்கம், தனக்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுத்தவர் அதே இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. நமக்குள்ளே ஜீவனை உண்டாக்கினவரும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நமக்கு பிதாவான தேவன் நமக்குள்ள ஜீவனை உண்டாக்கினார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்றும் அவராலே அன்றி சிருஷ்டிக்கப்படவில்லை. நாம் அப்படிதான் சிருஷ்டிக்கப்பட்டோம். ஆனால் அதோடு மாத்திரமல்ல, நமக்காய் தம்முடைய ஜீவனையும் கொடுத்தவரும் இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. அப்ப அவர் மூலமாகத்தான். ஆனா அவரை நம்ம நினையாமல், அவரை குறித்து மனம் சலித்து போகிறோம், பயபக்தி இல்லாமல் இருக்கிறோம், அவரை ஆராதிப்பதிலே, அவரை மகிமைப்படுத்துவதிலே குறையுள்ளவர்கள். இப்படி நமக்கு இருக்கிறப்ப சீர்கேடுகள் நம்ம வாழ்க்கையில, ஜீவிதத்துல உண்டாகிறது. ஆனால் அந்த சீர்கேடுகள் நம்மை மரணத்திற்கு நேராய் ஆண்டு கொள்ளும். அந்த சீர்கேடுகள் நமக்கு பல விதமான தேவ கோபங்களை அது சம்பாதித்து கொடுக்கும். ஆனால் அதை கர்த்தர் தம்முடைய நாமத்து நிமித்தமே உங்களுடைய பாவங்களை நான் குலைத்து போடுகிறேன் என்கிறார். அல்லேலூயா. நமக்காக இல்ல, நம் நிமித்தம் அல்ல, நம்முடைய வழிகளை பார்த்து அல்ல, தம்முடைய நாமத்து நிமித்தமே நம்முடைய பாவங்களை அவர் குலைத்து போடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தெரியணும், நம்முடைய சீர்கேட்டை கர்த்தர் குணமாக்குகிறார். நாம் குணப்படும்படிக்கு தேவ தயவு நமக்கு அளிக்கப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு தேவ தயவுகள் கிடைக்கிறது. இருதயம் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் என்று வேதவசனம் சொல்லிக் கொடுக்கிறது. அல்லேலூயா. ஏசாயா 57:18 சொல்லுகிறது, அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன்.
கர்த்தர் நமக்கு நம்ம நம்ம வழிகளை பார்த்து நம்ம எப்படி அடுத்தடுத்து நம்ம என்ன செய்யறோம், அடுத்தடுத்து கர்த்தருடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டோம், சபையோடு இணைக்கப்பட்டோம், தேவ இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம். இப்படி ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவர்கள் வழிகளை நான் பார்த்து அடுத்தடுத்து நம்ம எப்படி நடந்து கொள்ளுகிறோம், எங்க கோபப்படுறோம், எங்க தடுமாறுறோம், எங்க விழுறோம், எங்க எழும்புறோம், எதுல நம்ம ஒரு ஒரு திமிர காட்டுறோம், எந்த இடத்துல நம்ம அடங்கி போறோம், இதையெல்லாம் அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன் என்று சொல்றார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்குள்ளும் அவர்களில் துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்னும் கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். இதை காண்பிக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள், சமாதானம் என்று நம்ம ரெண்டு சமாதானம் இருக்கு. ஒன்னு மனிதர்களுக்கு இடையில இருக்க சமாதானம், இன்னொன்னு மனிதர்களுக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற சமாதானம். ஒன்னு தூரமா இருக்கிறவர்கள், இன்னொன்னு சமீபமா இருக்கிறவர்கள். ரெண்டு பேருக்கும் என்னதான் தேவை? சமாதானம் தேவை. இதை கூறுகிற உதடுகள்னா அது என்ன உதடுகள்? சுவிசேஷத்தை அறிவிக்கிற உதடுகள். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொந்த பந்தங்களில நடுவிலே, நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் நடுவிலே, இயேசு கிறிஸ்து உங்களில் பாவங்களை சுமந்தார், பாவ மன்னிப்பு நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறது, ரட்சிப்பு இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்கிறது என்று சுவிசேஷத்தை சொல்லுகிற அந்த உதடுகளின் பலன் என்ன தெரியுமா? அதே சங்கீதம் ஏசாயா 57:19 இருக்கு. அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம வழிகளை பார்த்து குணமாக்குகிறாரு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதை பார்த்து அந்த உதடுகளின் பலன் என்ன தெரியுமா? நமக்கு குணமாக்குகிறது தான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம நினைப்போம் சுவிசேஷம் சொல்றதுனால எனக்கு பல பிரச்சனை வருது. இல்ல, வசனம் அப்படி சொல்லல. அது நம்ம வஞ்சிக்கப்படுகிறதுனால நமக்கு அப்படி நினைப்பு வரும். அல்லேலூயா. சுவிசேஷம் சொல்லுகிறதுனால பர்சிக்யூஷன் வரும், உபத்திரவங்கள் வரும், இல்லைன்னு இல்ல. ஆனால் கர்த்தர் குணமாக்குவேன் என்றுதான் வாக்குரைத்திருக்கிறார். அல்லேலூயா. தூரமா இருக்கிறவர்களுக்கும் சமீபமா இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனோடு மனுஷனுக்கு ஒரு சமாதானம் இருக்கிறது என்பதை நாம் அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு கூட்ட ஜனம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய வசனங்களை பிறரிடத்திலே சொல்லி அவர்களையும் நம்மோடு இணைத்துக் கொள்ளுகிற நாட்கள் இந்த நாட்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வசனங்கள், ஜீவ வார்த்தைகள் கிடைக்கிறது என்று சொல்லி அவர்களையும் தேவ சமூகத்திற்கு கொண்டு வருகிற நாட்கள் இந்த நாட்கள். அல்லேலூயா. அதுதான் தூரமா இருக்கிறார்கள், பக்கத்துல இல்ல, ஆனா அவர்களையும் கூப்பிட்டு வருகிறது தான். எப்படி கூப்பிட்டு வர முடியும்? இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற போது தூரமா இருக்கிறவங்களையும் வர முடியும். சமீபமா இருக்கான், ஆனா அவன் கண்டுகொள்ளவே இல்லை, அவனுக்கும் இதே சுவிசேஷத்தின் வசனம் தேவைப்படுது. ஆமென். சொந்த பந்தங்கள் அவர்களுக்கு தேவைப்படுது, தூரமா இருக்கிறவர்கள் அவர்களுக்கு தேவைப்படுது. சமாதானம் சமாதானம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷனுக்கு இடையிலையும் சமாதானம் வரணும், தேசங்களுக்கு இடையிலையும் சமாதானம் வரணும். இன்னைக்கு தேசங்களுக்கு இடையில யுத்தங்கள் நடக்குது. காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாததுனாலதான். அல்லேலூயா. அதனாலதான் ஒருத்தன் அடிச்சுக்கிறான். ஆனா சமாதானத்தை உண்டு பண்ணும்படிக்கே கர்த்தர் சமாதான காரணர், சமாதான பிரபு என்று இயேசு அழைக்கப்படுகிறார். அல்லேலூயா, glory to Jesus. அப்ப சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகிற போது, சுவிசேஷ வசனங்கள் பிரசங்கிக்கப்படுகிற போது தேசங்களிடையிலே சமாதானம் உண்டாகும், ஜனங்களிடையிலே சமாதானம் உண்டாகும், குடும்பங்களிடையிலே சமாதானம் உண்டாகும், கணவன் மனைவி இடையிலே சமாதானம் உண்டாகும். இப்படிப்பட்ட சமாதானத்தை, சுவிசேஷத்தை அறிவிக்கிற தேவ ஜனங்களுக்கு அவர் கொடுக்கிற பலன் என்ன தெரியுமா? நம்மை குணமாக்குகிறார். அல்லேலூயா. நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். ஆமென், அல்லேலூயா, glory to God. ஆதியாகமம் 20:18 ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணினார். நீதிமான் ஜெபிக்கிறான். நீதிமான் ஊக்கமாய் ஜெபிக்கிற போது, விசுவாசி ஜெபிச்சா புறஜாதி மற்ற ஜனங்களுக்குள்ளேயே நன்மைகள் கடந்து வருகிறது. ஆமென். பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணினார்.
அவர்களையும் குணமாக்கினார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. எதுவும் மாம்சீக பிரகாரமான காரியங்கள் மாத்திரம் அல்ல, அது அவர்களுடைய சீர்கேட்டை குணமாக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கிறப்ப சுத்திலும் ஜனங்களுடைய சீர்கேடுகள் குணமாகும், வியாதிகளும் சுகமடையும். ஆமென். அல்லேலூயா. நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். எப்படி? அவர் சிலுவையில அறையப்பட்டதினால, அதனால் உண்டான தழும்புகளால நமக்கு குணமாகுகிற அந்த பெரிய வல்லமை வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். நாம கூட அப்படி யாரையும் சொல்ல முடியுமான்னு தெரியல. அல்லேலூயா. பிள்ளைகளிடத்திலேயோ, மனைவியிடத்திலேயோ, புருஷனிடத்திலேயோ, தாய் தகப்பனிடத்திலேயோ இப்படி மன உருக்கமாய் மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சின்ன சலசலப்பு கூட இல்ல, கொஞ்சமும் உன்னை குறித்து எனக்கு என்ன இல்ல, கசப்பு இல்ல. ஆமென். அப்படி மனப்பூர்வமாய், ஐ அம் வித் ஃபுல் அக்ரிமெண்ட், ஐ வில் லவ் யூ. அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் என்று இயேசு சொல்லுகிறார், அல்லது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. Glory to God. எரேமியா 31 அதிகாரம், எரேமியா 31 அதிகாரம், 31 அதிகாரம் 3 ஜெரேமியா 31:3. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். Amen. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. கர்த்தருடைய சிநேகம் எப்படிப்பட்டதா இருக்கு? அநாதி சிநேகம். அல்லேலூயா. இந்த வார்த்தையினுடைய அர்த்தங்களே எப்படி இருக்கு? ஒரு இன்ஃபினிட் ஃபீலிங் கொடுக்குது. ஆமென். அது காரியங்கள் இல்லாத ஒரு வார்த்தை. ஆமென். உலகத்துல இருக்கிற எல்லாவற்றிற்கும் ஒரு காரணத்தோட இருக்கு. ஆனா இந்த வார்த்தையினுடைய பிரயோகனம் எப்படி இருக்குன்னா, அது ஒரு காரியம் இல்லாத ஒரு வார்த்தை. அது ஒரு அநாதி சிநேகம். அல்லேலூயா. அது ஒரு எல்லையற்றது மாத்திரம் இல்ல, அதற்கு பெரிய யோசனைகள் இல்ல, அது ஒரு அநாதி சிநேகம். தேவனிடத்துல அவருடைய இருதயத்தின் தன்மை அப்படி இருக்கு. அல்லேலூயா. அவருடைய சிநேகம் நம்ம மேல எப்படி வருது? அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். அதனால தான் மீண்டும் மீண்டும் கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறார். அதனால தான் அவருடைய வசனங்கள் மீண்டும் மீண்டும் கடந்து வருகிறது. என்னிடத்தில் திரும்ப மாட்டாயா? எனக்கு முன்பாக நீ கடந்து வர மாட்டாயா? என்னை நோக்கி கூப்பிட மாட்டாயா? உன்னுடைய உள்ளத்தில் எனக்கு இடம் இல்லையா என்று கர்த்தர் நம்ம இருதயத்தின் கதவுகளை தட்டுகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. 70 வருஷம் 80 வருஷம் மனுஷன் வாழ்றான். 90 வருஷம் 100 வருஷம் கூட சிலர் வாழ்ற முடியுது. ஆனால் அத்தனை வருடங்கள் அவகாசமாய் கிடைத்தும் ஒரு மனுஷன் இயேசுவுக்கு முன்பாக மன உருக்கமாய் தன்னை ஒப்பு கொடுக்காமல், அவருடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாமல், அவருடைய நாமத்தினால ஒரு அற்புதத்தை விரும்பாமல், அவரிடத்திலே இருந்து ரட்சிப்பை வாஞ்சிக்காமல், அவர் நித்திய ஜீவனை தருகிறார் என்பதை குறித்து விசுவாசிக்காமல் அவன் இருக்கிறப்ப, அவன் இந்த அநாதி சிநேகத்தை மறுதலிக்கிறவனாய் காணப்படுகிறான். இந்த தேவனுடைய குமாரனை ஏற்றுக்கொள்ளாதவன் சபிக்கப்பட்டவன் என்று பவுல் சொல்லுகிறான். அல்லேலூயா. காரணம் என்ன? அவருடைய சிநேகம் அநாதி சிநேகம். அல்லேலூயா. ஒரு மனுஷன் எதையும் அவன் விட்டு கொடுக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கடந்து வருகிற தேவனுடைய இந்த அநாதி சிநேகத்தை எந்த காரணத்தினாலும் ஒரு மனுஷன் விட்டு கொடுக்க முடியாது. அல்லேலூயா. அதை உணர்ந்தவர்களாக மன உருக்கமாய் தேவ சமூகத்திலே தங்களை தாழ்த்தி, இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகர், நான் அவரை விசுவாசித்து இருக்கிறேன், அவரே ஒரே மெய்யான தேவன், அவர் தேவன், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், அவர் என்னை காப்பாற்றுவார், எனக்கு நித்திய ஜீவன் அளிப்பார், என்னை பரிபூரண
ஜீவன் அளித்து என்னை பாதுகாத்துக் கொள்வார். அவர் எனக்கு எல்லாமும் ஆனார் என்று இயேசுவை மகிமைப்படுத்துகிற, அவரை துதிக்கிற ஹல்லேலூயா ஜனத்திற்கு அவர் அவருடைய காருண்யத்தாலே அவர் நம்மை அப்படிப்பட்டவர்களை இழுத்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா, glory to Jesus. மல்கியா 1 மல்கியா 1 நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அதற்கு நீங்கள், மனுஷன் பாருங்க எப்படி கேட்கிறான், கர்த்தரே சொல்றாரு, சர்வ சிருஷ்டிகர் சொல்றாரு, சர்வ வியாபி சொல்றாரு, ஹல்லேலூயா, எல்லாவற்றிற்கும் அதிகாரம் உள்ளவர் சொல்றாரு, ராஜாதி ராஜா சொல்றாரு, நான் உங்களை சிநேகித்தேன். மனுஷன் சொல்றான், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஏன்னா இவன் எதையோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனாலதான் என்ன சொல்றான், நீங்க எங்களை எப்படி சிநேகித்தீர்? சிநேகித்தேன் சிநேகித்தேன் சொல்றீங்க, எப்படி சிநேகிச்சீங்க காமிங்க. ஹல்லேலூயா. மனுஷனுடைய கேள்வி அப்படிப்பட்டதா இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா? 2 பேரும் ஒரே மாம்சம்தான். ஹல்லேலூயா. 2 பேருக்கும் ஒரே தகப்பன் தாய் தான். இந்த பூமியில இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் ஆதாம் ஏவாள் தான். அங்க இருந்தா ஒவ்வொருத்தனா வரான். ஹல்லேலூயா. எந்த ஜாதி, எந்த நாடு, எந்த தேசம், யாரா இருந்தாலும் சரி, எல்லா மனுஷனும் எப்படிதான், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா? ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளும் புற ஜாதிகளும் எப்படிப்பட்டவர்கள் தான்? மனுஷீக ஒரு தன்மையில பார்க்கிறப்ப 2 பேரும் மனுஷன் தான். ஹல்லேலூயா. ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனாலும் தேவ பிள்ளைகளை, ஆவியில் எளிமை உள்ளவர்களை, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். ஆமென். நமக்கு அவர்களுக்கு என்ன வித்தியாசம்? ஒண்ணும் இல்லை. ஏசாவும் யாக்கோபும் சகோதரர்கள் தான், 2 பேரும் மனுஷன் தான். ஆனா தேவ பிள்ளைகள் மேல கர்த்தருடைய அனாதி சிநேகம். ஏன் அப்படி வரும்? அப்ப கர்த்தரும் மனுஷன் எப்படி சிநேகிப்பான்? நல்ல திறமசாலிய சிநேகிப்பான், நல்ல பணக்காரனை சிநேகிப்பான், நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலானவனை சிநேகிப்பான். இப்படிப்பட்டவர்களை தான் ஜனங்கள் சிநேகிப்பான். இப்படிப்பட்டவர்களை தான் மனுஷர்கள் சிநேகிப்பான். எளிமையானவனை, கைவிடப்பட்டவனை, இருதயம் நொறுங்கொண்டவனை, ஒரு மூலையில இருக்கிறவனை எவனும் என்ன செய்ய மாட்டான்? சிநேகிக்க மாட்டான். ஆனா கர்த்தர், அப்ப பாருங்க, கர்த்தரும் நம்மளும் மனுஷன் மாதிரியே சிநேகிக்க தொடங்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா, ஒன்லி டேலண்ட்ஸ், யாருக்கெல்லாம் டேலண்ட் இருக்கு, எக்ஸ்ட்ராடினரியா இருக்கிறவனை தான் என்ன செய்யறான்? பூமியில மனுஷனை, அப்படிப்பட்டவனை தான் என்ன செய்யறாங்க? சிநேகிக்கிறாங்க. கர்த்தரும் அப்படி முடிவு பண்ணிட்டாருன்னா என்ன? ஹல்லேலூயா. ஆனால் தேவன் எளியவர்களை, ஏழைகளை, தரித்திரர்களை, தாழ்த்தப்பட்டவர்களை, கைவிடப்பட்டவர்களை, இருதயம் நொறுங்குண்டவர்களை, தனித்து விடப்பட்டவர்களை, யாரும் இல்லாதவர்களை, அடைக்கலம் இல்லாதவர்களை, தாய் தகப்பன் இல்லாதவர்களை, கணவன் இல்லாதவர், புருஷன் இல்லாதவர்கள், விதவைகளை, இப்படிப்பட்ட பலவீனர்களை, சுகவீனர்களை, இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். 2 பேரும் சகோதரன் தான், ஒரே மாதிரி தான். ஆனா யாக்கோபு யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவன், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட ஜனம். ஹல்லேலூயா. நம்மை கர்த்தர் சிநேகிக்கிறார், அனாதி சிநேகத்தால் சிநேகிக்கிறார். கடைசியா 3வது காரியம் அதுல நம்ம பார்க்கிறது, ஹல்லேலூயா, என் கோபம். நம்ம நினைக்கிறோம், நம்மளை பார்த்து ஆண்டவருக்கு எப்படி இருக்கு? அப்படியே பிரியமா இருக்குன்னு நினைக்கிறோம். நம்ம வழிகளையும், நம்மளுடைய தன்மைகளையும், நம்ம சுபாவங்களையும், நம்ம எண்ண ஓட்டங்களையும் கர்த்தர் பார்க்கிறப்ப அவருக்கு என்னதான் வரும்? கோபம்தான் வரும். ஹல்லேலூயா. நம்ம தான் நினைச்சுக்கிறோம், நம்மளை பார்க்கிறப்ப எல்லாம் அவருக்கு ஆனந்தமா இருக்கு. என்ன பார்க்கிறப்ப அவருக்கு அப்படியே பிரியமா, கொஞ்சனும் போல ஆண்டவருக்கு என்ன பார்த்தா இருக்குன்னு நினைக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா அவருக்கு எப்படிதான் இருக்கு? கோபம். ஏன்னா நம்ம காரியங்கள் அப்படிதான் இருக்கு. ஹல்லேலூயா. அவரை நினைப்பதில் நமக்கு எவ்வளவோ குறைகள் இருக்கு. ஆனா அவர் என்ன சொல்றாரு? என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கோபப்பட்டு இருக்கணும், கோபத்துக்கு பாத்திரர்கள் நம்ம. ஆனா நம்ம மேல வர வேண்டிய கோபம் தான்
இயேசு கிறிஸ்துவின் மேல வந்தது. அதனாலதான் கல்வாரியின் சிலுவையில அவர் அறையப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அல்லேலூயா. என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. சில சமயங்கள்ல நமக்கு பயமா இருக்கும். நம்ம நடந்துக்கிற விதங்களை நாமளே நிதானித்து பார்த்தா, ஆண்டவரே என் மேல கோபப்பட்டுடாதீங்க ஆண்டவரே, கொஞ்சம் பெருமையா நடந்து கொண்டேன், எதிர்த்து நிற்காதீங்க ஆண்டவரே, என் வார்த்தையில ஒரு பெருமை இருந்தது, நடக்கையில ஒரு பெருமை இருந்தது, நீர் மாத்திரம்தான் எனக்கு மேன்மை, வேறு ஒன்றும் இல்லை, நான் என்னை வெறுமையாக்குகிறேன் என்று நம்ம கர்த்தரிடத்துல திரும்புகிறப்ப கர்த்தர் நம்மோடு இடைபடுவார், சொல்லுவாரு, பயப்படாத, என் கோபம் உன்னை விட்டு எப்பயோ நீங்கிற்று. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பாவம் மாத்திரம் நீங்கிருச்சு, பாவத்தை மாத்திரம் என்ன செஞ்சுட்டாரு, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் போட்டுட்டார், கடலின் ஆழத்துல பாவத்தை போட்டுட்டாரு நினைக்கிறோம். அவருடைய கோபம் நீங்கிடுச்சான்னு நம்ம செக் பண்றதே இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாவம் இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தினால நீக்கப்பட்டுருச்சு, அவருடைய கோபமும் அதோட சேர்ந்து நீக்கப்பட்டு இருக்கிறது என்பதுதான் சுவிசேஷத்தின் நற்செய்தி. அதனால தான் அது ஒரு மன மகிழ்ச்சியின் செய்தி. அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தேவ சமூகத்துல நம்ம இருதயத்தை ஊற்றி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, இந்த வேளையில பட்சமாய் நம்மோடு இடைப்பட்டு இருக்கார், நமக்கு கிருபையாய் பேசி இருக்கார், குணப்படும்படிக்கு அவருடைய தயவு நமக்கு இந்த வேளையில ஏவப்பட்டு இருக்கு, நம்மோடு நெருக்கமாய் அவருடைய வார்த்தைகள் கடந்து வந்திருக்கு, அன்பின் கயிறுகளாலே நம்முடைய இருதயத்தை இந்த வேளையில இழுத்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருவரும் நம்ம அதற்கு விட்டு கொடுப்போம், சரீரத்தையும் கூட நம்ம விட்டு கொடுப்போம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை போயிட்டான் வீட்டை விட்டு, ஆனா அந்த தகப்பன் அவனை நோக்கி போகிறப்ப அவன் ஒரு நிமிஷம் அவன் திரும்பி பார்த்தான், தகப்பன் வீட்டுக்கு போகலாமான்னு யோசிச்சு திரும்பினான். ஆனால் தகப்பன் ஓடியே வந்து அவனை கட்டி அணைத்து முத்தங்கள் கொடுத்தார். ஆமென். மனப்பூர்வமாய் சிநேகித்து அந்த தகப்பன் அந்த பிள்ளையின் மேல இருந்த கோபத்தை அவர் நீக்கி கொண்டார். அல்லேலூயா. அவனுடைய சீர்கேடா வந்துட்டான், ப்ராடிகல் சன். அவன் 2 பிள்ளையில ஒருத்தன் என்ன செஞ்சிட்டான், சீர்கேடு ஆயிட்டான், தகப்பனை விட்டு போயிட்டான், தூரமா போயிட்டான். ஆனாலும் அவன் போன இடத்துல ஒரே சீர்கேடு தான். ஆனா தகப்பன் வந்து அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு என்று பார்க்கிறோம். எதை காண்பிக்கிறது தெரியுமா? கர்த்தருடைய அன்பு, அனாதி சிநேகம், அவருடைய மனப்பூர்வமான சிநேகம் நமக்கு முத்தங்களை தருகிறது. முத்தங்கள் எதற்கு வெளிப்பாடாய் வியாக்கானமாய் இருக்கு தெரியுமா? பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்கு அது ஒரு வியாக்கானமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஜீசஸ். சரீரத்துல முத்தங்கள் வருகிறது போல அபிஷேகத்தின் அந்த வல்லமைகள் சரீரத்தின் பல இடங்களிலேயும் வியாபரிக்க தொடங்கும். நம்ம விட்டு கொடுத்தா நம்ம அதை உணரும். ராபாலா ரிபாபா ஷபா ரிபா கராபாலா. Glory to Jesus. Amen. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் இதற்கு முழு காரணம். அதன் மூலமாகத்தான் அவருடைய பாடு மரணம் தான், சிலுவையில அந்த கோர காட்சி தான் இந்த அன்புக்கு காரணம். அல்லேலூயா. அதன் மூலமாகத்தான் அவருடைய கிருபைகள் நமக்கு வெளிப்படுகிறது. ஆமென். Thank you Jesus. ஆட்டுக்குட்டியானவருடைய பலியினாலே தான் நம்ம இப்படி நேசிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இப்படித்தான் நமக்கு அவருடைய அன்பு பரிமாறப்படுகிறது. உராபாலா ரிபாபா ஷபரிபா கரபாலா உராபாலா ரிபாபா ஷபரிபா கரபாலா. Thank you Jesus. Glory to God. Hallelujah. வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட உம்முடைய ஒவ்வொரு பிள்ளையின் மேலையும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில ஹுராபாலா ரிபாபா ஷபரிபா கரபாலா அளவில்லாமல் ஊற்றப்படுவீராக. ரிஷபபபபபபபா. தேவ அன்பு இருதயத்துல ஊற்றப்படுகிற வேளை ஹுராபாலா ரிபாபா ஷதராதி அந்தராதியா. Glory to God. நம்ம சீர்கேடுகளை கர்த்தர் குணமாக்குகிறார். ஹுராபாலா ரிபாபா ஷபரிபா கரபாலா. Thank you Lord. Glory, 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 glory. Thank you Jesus. ஒரு ஜெயம் நமக்கு கிடைக்க போகிறது. ஒரு வெட்கத்தோடு நம்மளுடைய முகம் காணப்பட்டது, அந்த வெட்கம் நம் முகத்தை விட்டு நீக்கப்படுகிறது. ஹுராபாலா ரிபாபாபா ஷபரிபா கரபாலா. கூட்டாளிகள் நடுவில்
பேதுருவுக்கு ஒரு வெட்கம் இருந்தது. உராபாலா ரிபாபாபா ஷபரிபாக்கா ரபாலா. என்னை விட்டு போய்விடும் என்று இயேசுவினிடத்தில் அவன் சொன்னான். காரணம், அவனுக்குள்ளே இருந்த சீர்கேட்டை இயேசுவின் பிரசனத்தில் அவன் உணர்ந்து கொண்டான். உராபாலா ரிபாபா ஷபரிபாக்கா ரபாலா. Glory to God. Amen. ஆனாலும் இயேசு சொன்னார், நான் உன் சீர்கேட்டை குணமாக்குவேன். ஹல்லேலூயா. உன்னை மனப்பூர்வமாய் சிநேகித்தபடினால் தான் உன் படகுக்குள்ளே ஏறி வந்திருக்கிறேன். Glory to Jesus. Hallelujah. என் கோபம் உன்னை விட்டு நீங்கி இருக்கிறபடினாலே தான் உன்னை என்னுடைய சீஷனாய் தெரிந்து கொள்கிறேன். ராபாலா ரேபாக்கராபாலா. Glory to Jesus. அவனுக்கு அந்த நாளில அவனுடைய வெட்கம் மாற்றப்பட்டது. Amen. Glory to God. இந்த நாட்களில நம்முடைய கூட்டாளிகள் மத்தியில Hallelujah. Glory. Thank you Jesus. சொந்த பந்தங்கள் நடுவில் Thank you Lord. பட்டணத்துல நமக்கு முகத்தில் இருக்கிற வெட்கம் நீக்கப்பட. Amen. Hallelujah. Glory. நான் அவர்கள் வழிகளை பார்த்து நான் அவர்களை குணமாக்குவேன். சமாதானம் சமாதானம் என்று அவர்கள் வாயினால் சொல்லுகிற அந்த பலனை அவர்களுக்கு சிருஷ்டிப்பேன். நான் அவர்களை குணமாக்குவேன். Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். எல்லா சரீரத்தின் பலவீனங்களும் சுகவீனங்களும் இந்த நாட்களில ஓராபாலா ரிபாபாபா ஷபரிபாக்கராபாலா குணமாகும். காரணம், கர்த்தருடைய கோபம் நம்மை விட்டு நீங்கிச்சு. உராபாலா ரிபாக்கராபாலா ஷந்தரா. Thank you Jesus. ஆண்டவரே உமக்கு நன்றி. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord.